NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 7708105487. ஐயோ என்னது இது ஸ்டார்டிங் என்னடா அது பாட்டு விஜய் ஆண்டனி ஏதோ அந்த குழியில இருந்தாலும் கடவுளை கொஞ்சம் தூங்கட்டும் முன் செல்லடா ஐயோ இதெல்லாம் கட் பண்ணி தயவு செஞ்சு இது வந்து மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு கூலியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் அந்த கால் வரும்போது எனக்கும் அது தோணுச்சு மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். ஜனநாயகன் ஷூட் அப்போ லாஸ்ட் படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருந்தேன். ஃபுல்லாக பார்த்தாரு என்ன பயங்கரமாக பண்ணுறீங்களே. நான் கேரனில் இருக்கும்போது மமிதா வந்து ஷீ கிஃப்டட் ஐ ஸ்வீட்டி காட் திஸ் ஃபார் யூ ஓப் யூ லைக் இட். வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் பாராட்டு வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அது வரைகிறது தான். உனக்காக ஓராண்டு மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் காத்திருந்தேன் உன் கன்னத்தில் முத்தமிடல உன் நெற்றியில் குங்கும பொட்டிட அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமா வந்து இந்த மீடியா பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படியே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு திடீர்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணை எடுத்துட்டோம் அந்த ரோலுக்கு அப்படின்னாங்க. அப்போ ஃபுல் ஓப் போயிடுச்சு. ரிலேஷன்ஷிப்பா நான் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஆளுங்க. அதில் எல்லாத்துலேயுமே அடி வாங்கி வாரம் புலம்பக்கூடிய ஒரு பர்சன். மீ மை செல்ஃப் அன்கட். ஐயோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷனா? ஹாய் நான் மோனிஷா பிளஸி. ஐயோ வேறு என்ன சொல்கிறது. ஹாய் நான் மோனிஷா பிளஸி. ஐம் அன் ஆர்டிஸ்ட், அப்கமிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல என்னை பற்றி. ஆல் மீ மை செல்ஃப் அன்கட். கரெக்டா? மீ மை செல்ஃப் அன்கட். ஓகே, மீ மை செல்ஃப் அன்கட். வெல்கம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பர்சன். சின்ன வயசுலேருந்தே வந்து எதுவுமே நம்மளால் கரெக்டாக பண்ணிட முடியாது அப்படின்னு வீட்லேயே திட்டுவாங்குவேன். இவ்வளோ சின்ன வேலை தான் சொன்னேன் அதை ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி. அதனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு திட்டு இருக்கும். ஒரு விஷயம் வந்து எனக்கு சந்தோஷம் கொடுத்தது அண்ட் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அப்படின்னா வந்து ஆர்ட் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் பாராட்டு வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அது வரைகிறது தான். ஹாபியாக அப்படி ஸ்டார்ட் ஆனது. பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பென்சிலெல்லாம் அப்போது வரைவேன். அப்போது வந்து யாருன்னா ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி தனி விதமான ஒரு சந்தோஷம் கொடுத்தது. அது யார்கிட்டயும் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அது இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த டியூஷன்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இந்த பொண்ணு சூப்பராக வரைவா, அப்படியே பார்த்தபடியே அப்படியே வரைவா அப்படிலாம் சொல்லுவாங்களா. அவ்வளோ நல்லா இல்லை நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அது அப்ரிஷியேட் பண்ணும்போது வந்து அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு அப்போ தான் அது வந்தது. ஸோ அப்போதுலேருந்து நான் எப்போல்லாம் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ உட்காந்துருவேன் எதனா ஒன்று எடுத்து வரையலாம் அப்படின்னு. அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி, அந்த உலகத்தில் வந்து வெறும் நான் க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு விஷயமும் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். டூட்லிங்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. டூட்லிங் வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு டூட்லிங் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு வந்து ஆர்ட்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கரெக்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக அந்த இது அப்படி. டூடில் வந்து இன்னும் ஒரு சிம்பிளர் வெர்ஷன். அதுலேயே நிறைய இது இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்க்குற ஒரு விஷயத்த கொஞ்சம் சிம்பிளராக ஆனால் வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து நான் டூடில் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. சில விஷயத்த பார்க்குறதா இருக்கட்டும், அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வரைகிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ எதனா ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அந்த தயிர் சாதத்தில் ஏதோ ஒரு மூஞ்சி தெரிகிற மாதிரி நமக்கு சில சமயம் தோணும்ல. அதை வந்து இதில் வந்து நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வருது. ஏதோ ஒன்று நான் இங்கே இருக்கிறேன்னா என் பக்கத்தில் அப்படியே ஒரு ஷிங்சான் இங்கே இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்று நம்மளாம் வந்து அந்த பிக்சரில் வரைகிறது அதெல்லாம் வந்து இப்போது ட்ரை பண்ண முடியுது. ஸோ டூட்லிங்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து என்னுடைய ஜேர்னல் டைரி. ஜேர்னல்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா தான் வந்து சில பேர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ அதை நம்ம எடிட் பண்ணும்போது வந்து நமக்கு அது ஒரு மெமரிஸாக அது ஒரு க்ரியேட் ஆகல. அது மாதிரி வந்து ஜேர்னலில் நம்மலாம் வந்து கையில் ஒன்றுத்தையும் வந்து நம்ம எழுதியோ இல்லை அந்த ஃபோட்டோஸை பிக்சர்ஸை ஒட்டிட்டு அந்த மெமரிஸாக பார்க்கும்போது அதுவும் ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஸ்டார்டட்.
இது வந்து அதான் போன வருஷம் ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். நான் அது கூட போட்டிருப்பேன் ஆகஸ்ட் 2024. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஜேர்னல் ஆரம்பிச்சது. எங்க வீட்ல பாருங்க என்ன வியர்டா தான் பார்ப்பாங்க. என்ன இவ ஏதோ ஒன்று கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏதோ ஒன்று ஒட்டிட்டு இருக்கா. எங்க அப்பாலாம் அதை ரொம்ப வியர்டா பார்ப்பாரு. அப்பா இல்லப்பா இது வந்து இப்படி சும்மா அதை ஒட்டிக்கிட்டு இதுதான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு இருந்தேன்ற மாதிரி போயிடுவாரு. எனக்கு என்னுடைய பிக்சர்ஸு அந்த மாதிரி சிலது போட்டிருப்பேன். அண்ட் இது வந்து மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் பிலீவிங் லைக் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்ற மாதிரி. ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கால் வந்தபோது அவர் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, நார்மல் பஸ் கண்டக்டர் வந்து இப்போது உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறேன்னா மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி எனக்கு இந்த கூலியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் அந்த கால் வரும்போது ஒரு ரொம்ப நார்மலான பொண்ணுக்கு வந்து திடீர்னு அந்த சான்ஸ் கிடைக்கும்போது எனக்கும் அது தோணுச்சு, மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் மலேசியா போகும்போது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ அப்போது அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதை நான் பண்ணது. இது வந்து ஜனநாயகன் ஷூட் அப்போது ஒரு வாட்டி நான் கேரவனில் இருக்கும்போது மமிதா வந்து வந்திருந்தாங்க. உங்களுக்கு ஒன்று கொடுக்கணுமா மமிதா அப்படின்னு சொல்லி திறந்தா கேரவன் வெளியில் மமிதா இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ப்ரஷ் பென் மாதிரி கலர்ஸில் வந்து ஸ்கெட்ச் பென்னு அது வந்து ஷி கிஃப்டட். அண்ட் அவங்க அந்த நோட் ஒரு இந்த பேப்பரில் வந்து இதை எழுதி கொடுத்துருந்தாங்க, ஐ ஸ்வீட்டி got this for you, hope you like it, keep sketching, love Mன்னு சொல்லி. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். என்னுடைய ஆர்ட்லாம் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க முன்னாடியே பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து இது வாங்கி கொடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஆர்ட் டச்சிங்காக இருந்தது வித் திஸ் நோட் வேறு. ஸோ அதனால் அது மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை ஒட்டி வச்சுட்டேன். இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அதுவும் கரெக்டாக கூலி பண்ணிகிட்டு இருக்கும்போது மிட்வேல தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவே என்னால் நம்ப முடியல. சரி ஓகே லாஸ்ட் படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டான்ஸ் ரிகர்சல் முடிச்சுட்டு அடுத்த நாள் பூஜையும் இருந்தது. ஸோ பூஜை போகும்போது எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே வராரு சார், எனக்கும் கை கொடுக்குறாரு. எனக்கு அப்போயுமே வந்து இதெல்லாம் வந்து கனவா என்ன இது நடக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது முடியும் போது மமிதா கூட நின்றுட்டு இருக்கும்போது சார் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோன்னே சரி நம்மளும் கேட்டுருவோம் சார் ஒரு பிக்சர் சார். அந்த அந்த மூமெண்ட் டப்புனு என் மைண்ட்லேயும் அப்படியே இருக்குது. அவர் இப்படி தோளில் கை போட்டார். என்னுடைய மைண்டில் வந்து நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் நடக்குது உன் வாழ்க்கையில். அந்த ஒரு பிக்சர் நான் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தனும் அந்த பிக்சர் கிடச்சதுக்கப்புறமா நான் பார்க்குறேன். எனக்கு அப்போ தான் வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அது நடந்துட்டு இருக்கும்போது வரல. ஏன்னா வந்து எனக்கு அது ப்ராசஸே பண்ண முடியல, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு மாதிரி. வீட்டில் வந்து மம்மி கிட்ட அப்பா கிட்டலாம் காமிக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம், என் பொண்ணு நடிக்கிறா, என் பொண்ணு இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து அது வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அவர் ஒரு நல்ல மனுஷங்க, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. அப்போ வந்து சார் வந்து அப்புறம் உங்கள் ஃபுல் நேம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பேசிகிட்டு இருந்தார். என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். சார் வந்து ஆக்சுவலி அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா பிரேக் அப்போது கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக. அப்போல சார் தூங்குறீங்களா சார்? இல்லை அதான் எழுப்பிட்டீங்களே அப்படின்னாரு. சார் இல்லை சார் அப்படின்னு. அப்போ வந்து சார் உங்களுடைய ஸ்பீச் பார்த்தேன் சார், பயங்கரமாக இருந்தது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போயுமே நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அது நல்லா இருந்தது. அப்புறமா அவர் ஓகேம்மா தேங்க்யூ அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்புறமா வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மைம் விஷயம் வந்து மைம்மா நீங்கள் பண்ணது என்ன காமிங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா என் ஃபோன் எடுத்து சில வீடியோஸ் அது காமிச்சேன். ஃபுல்லாக பார்த்தாரு. ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பயங்கரமாக பண்ணுறீங்களே,
இங்க ஏதோ உங்கள கட்டி போட்ட மாரி இருக்கும் போலயே அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் அந்த டைம் எடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு அத அப்ரிஷியேட் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. மீ மைசெல்ஃப் அன்கட். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத சில அவார்ட்ஸு, சில விஷயங்கள். நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனது நடந்தது அப்படி ஒன்று பை காட்ஸ் கிரேஸ். இது வந்து ரவுஃபா மேம் ஒரு வாட்டி அவங்க தான் வந்து குக் வித் கோமாளி, டிசிடிசிலாம் இது பண்ணது. எனக்கு குக் வித் கோமாளியில் சான்ஸ் ஆடிஷனுக்கு சொன்னதுமே வந்து ரவுஃபா மேம் தான். நான் ஒரு ஸ்டேஜ் பிளேயில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து அந்த பொண்ணை வந்து ஆடிஷன் பண்ணும் அப்படின்னு. ஒரு வாட்டி ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போயும் அடுத்த டைம் மறுபடியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு வாட்டி ஆடிஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி குக் வித் கோமாளி 4க்கு கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணது அவங்களால தான் அது நடந்தது. என் லைஃப்பில் நான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டிசிடிசி சீசன் 1 முடியும் போது ஒரு வாட்டி எங்கேயோ பார்த்தமோ அவங்க கிட்டேருந்து ஒரு 100 ருபீஸ் நோட் வாங்கினேன். ஸோ அதை வந்து சரி அது அப்படியே பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நார்மலாக எனக்கு என்னென்ன தோணுதோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பிக்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட சேனல். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வாங்கின டைரி. இப்படி ஒன்று பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னென்னா நம்ம எங்கன்னா போகிறோம் எதனா ஒன்றுனா இப்போ ஷூட்டிங்கே கூட நமக்கு ஃபுல்லாக த்ரூ அவுட் த டே இருக்காது. நமக்கு நிறைய டைம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து எதனா பண்ணலாம். எனக்கு என்ன பிடிக்கும், வரையறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சரி குட்டியாக ஒன்று வாங்கிட்டு ஒரு ப்ரஷ் பென் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ அதில் வந்து தோன்றது இல்லை நான் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இது அப்படியே கண்டினியூஸா டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் பண்ணுவேன். பேடான இது கூட இருக்கு, நல்லது மட்டும் இல்லை. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது அதை அப்படியே மூடி வச்சிருவேன். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வருவோம் அப்படின்னு. அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த மாதிரி இல்லை நெக்ஸ்ட் டே. சில சமயம் சிலது தோன்றதும் இருக்கும், சிலது ரேண்டமாகவும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ இது இது வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து இதை நான் பார்க்கும்போது அது ஏதோ எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரியே இருந்தது. அவங்க 2 பேரும் தனியாக தான் இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு எமோஷன் கேரி பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் நிஜமாக இப்படி கன்வே ஆகுமான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு அப்படி தோணுது. இப்போ இவர் பார்க்குறாரா, பட் ஆனால் he wants to fly, he has the dream அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். பட் ஆனால் இது மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு இப்படிலாம் தோணும். என் மைண்டில் வந்து நான்லாம் ஓவர் திங்கிங்கே டஃப் கொடுக்குற ஒரு பர்சனாக, அதனாலேயே எனக்கு இப்படிலாம் தோணுதானோ எனக்கே என் மேலே சந்தேகமும் இருக்குது. அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியல. ஆனால் என் கடைசியில் என் மனநிலையை மல்லாக்கப்படுத்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னு சொல்கிறீங்களே, இந்த எஃபர்ட்லாம் போடலன்னா மோனிஷா வந்து ரொம்ப யோசிப்பா. அவள் யோசிக்கிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். மம்மியை வந்து நீ ஏன்டி இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு, இல்லை எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் மமிதா கொடுத்த அந்த ஸ்கெட்சில் பண்ணேன். அப்போ தான் வந்து கலர்ஸில் நான் ட்ரை பண்ணது ஸ்கெட்சில். அதுக்கு முன்னாடி பிளாக் ப்ரஷ் பென் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று வந்து இது காஷுது இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஆனால் கொஞ்சோட தான் நான் பண்ணியிருக்கேன். குட்டி மினி அப்புறம் இது அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோதான் பண்ணியிருக்கேன். மீ மைசெல்ஃப் அன்கட். நான் எதனா ஒன்று சொல்ல வரேன்னா கூட அது வந்து கரெக்டாக இதுவாகாது அப்படின்ற மாதிரியே மைண்டில் இருக்கும். இப்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் வந்து நான் மம்மிகிட்ட சொல்கிறேன்னா அது வந்து அப்படின்ற மாதிரி தான் நிறைய இருக்குமா. அப்போ வந்து இப்போ நீ சொல்கிறியா இல்லை போறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதுலேருந்து ஐயோ நமக்கு எதையுமே ஒழுங்காக சொல்கிறதுக்கே வராது போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓகே நீ கொஞ்சம் நிதானமாக பாரு, உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நான் மைமுதுமே வந்து அதை நான் கற்றுக்கிட்டது ஒரு மாஸ்டர் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் அப்போது வந்து சொல்லி கொடுத்தது. அந்த விஷயம் வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ரெஷன் வச்சு வந்து இவ்வளோ விஷயம் கன்வே பண்ண முடியும், பேச வேணாம் எவ்வளோ பெரிய விஷயம், பேசாமல் எப்படி புரியும் அப்படின்லாம் இருந்திருக்கு. பட் ஆனால் நிஜமாக அவர் பண்ணும்போது நான் அவ்வளோ நல்லா பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அவர் பண்ணது எனக்கு இன்னும் என் மைண்டில் இருக்குது. அந்த ஒரு ஜாய், அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அந்த விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நோட் பண்ண ஆரம்பித்தேன். லைக்
ஒருத்தவங்க பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு வகையில வந்து எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அ நான் வந்து நெறைய விஷயம் வந்து கேட்காம கூட இருப்பேன். பட் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த கேட்கவும் செய்யணும். நமக்கு என்ன மைண்ட்ல இருக்கோ, அத வந்து ஏதோ ஒரு வகையில வந்து காட் வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு நமக்கு வந்து அத சொல்ல வைப்பாங்க அப்படின்றதும் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமாலேருந்து நானு கொஞ்ச நேரம் கேட்பேன். என்ன என்ன சொல்றீங்க அப்படி. நிஜமாலே எத் அவங்க யாருன்னே தெரியலனா கூட அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கிறது. நமக்கு எதெல்லாம் இருந்தாலும் பட் ஆனா அத தவிர்த்து நான் நான் அவ்வளோ எனக்கு பொறுமை இருக்காது. இது நான் வந்து அப்படின்னு சொல்லி நான் உடனே ஆரம்பிப்பேனா, அப்போ கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்க சொல்றத வந்து நம்ம லிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது எனக்கு நெறைய விஷயம் வந்து அதுலேருந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ பார்க்குறதும், கேட்குறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுது. இது ஏன் என் மைண்ட்ல அப்படியே ஸ்டக் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ எதுவும் பெரிய விஷயம் நடக்கல அங்க. அது எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் ஒரு வாட்டி வந்து நான் அப்போ கேபிஒய் பண்ணிட்டு இருந்தேன். 2018, 19 அந்த டைம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ என்கிட்டயும் அவ்வளவா காசு இருக்காது. கரெக்ட்டா ஒரு ரூ. 50 அந்த மாரி தான் இருக்கும். ஸோ பஸ்ஸு அந்த மாரி போயிட்டுருக்கும்போது, அன்னைக்கு கொஞ்சம் ரிஹர்சல் ப்ராக்டிஸ் முடியறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. இப்போ வடபழனி பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன். நான் எப்பவுமே ஏறுற பஸ்ஸு வந்து டைம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா பஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன். இது மாரி அடுத்த பஸ் வரும். வரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சுட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் அந்த பஸ்ல தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. சரி ஓகே. அப்போ அவங்க ஏறும்போது ஏறிடலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அப்புறமா அ அந்த பஸ் வந்துட்டு நான் ஏறும்போது கரெக்ட்டா அவங்க பக்கத்துல தான் சீட்டு இதுவா இருந்தது. ஸோ அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது, அவங்க திடீர்னு திரும்பி இது மாரி எனக்கு ஒரு ரூ. 5 கிடைக்குமா அப்படின்னாங்க. ஆ என்கிட்டயே ஆக்சுவலி கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. பட் ஆனா ஆ எனக்கு அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு தோணிருச்சு. அதனால நான் குடுத்துட்டேன். பட் ஆனா ஒருவேள அவங்களுக்கு அந்த நேரத்துல அது தேவைப்பட்டதோ! நம்ம அப்போ போலன்னா, அ அது ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்போ ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆகி இருக்கோ அப்டின்ற மாரி இது. இதுல எதுவுமே பெரிய விஷயம் நடக்கல. எதுவுமே இல்ல. பட் ஆனா இட்ஸ் ஸ்டக் இன் மை மைண்ட். அதுக்கு அடுத்து நான் ஒரு வாட்டி ரொம்ப டவுனா இருந்தேன். அ ஒ ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துலேருந்து அழுதபடி கெளம்பிட்டு, அ பஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தவங்க ரேண்டமா வந்துட்டு, "நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. அ நீங்க பண்ற எல்லாமே சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல கடவுள் கரெக்ட்டா அனுப்புற மாரி இருக்கும். இது மாரி நான் நெறைய பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு மாரி ஃபுல் டவுன்ல இருக்கும்போது, திடீர்னு யாருன்னா ஒருத்தர் வந்து, "நல்லா பண்றீங்க. உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பார்க்கவே மாட்டேன். அந்த நேரத்துக்கு ஆனா எனக்கு அ அந்த விஷயம் தேவைப்பட்டதா இருக்கும். இதுவரைக்கும் வந்தவங்க, இனிமே என் வாழ்க்கையில அப்பப்போ வந்து சொல்ல போறவங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க் யூ. மீ, மைசெல்ஃப், அன்கட். பிளஸ் மூமெண்ட் வந்து ஒரு விஷயம் டோட்டல் ஓகே. இதுக்கப்புறமா வந்து இந்த மீடியா பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படியே ஓடிடலாம் அப்படின்ற மாரி இருந்தது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு, அ அதுக்கப்புறமா பேமெண்ட் கூட பேசிட்டு, அதுக்கப்புறமா வந்து திடீர்னு பார்த்தா வேற ஒரு பொண்ண எடுத்துட்டோம் அந்த ரோலுக்கு அப்படின்னாங்க. அது கூட வருத்தமா இல்ல. ஆனா இந்த கூட இருந்தவங்கலாம் வந்து மத்த எல்லாரும் செலக்ட் ஆயிட்டு நம்மள வந்து ஒரு மாரி இதுவா பார்க்கும்போது, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. பட் ஆனா அது வந்து நான் ஒரு 3 டேஸ் மட்டும் அழுதேன்னு நெனைக்கிறேன். ஆமா. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால. ஏன்னா ஒரு விஷயம் வந்து கிடைக்க போகுது, நம்ம கைக்கிட்ட வரப்போகுது அப்படின்னு நெனச்சுட்டு அந்த ஹோப் இருக்கும்போ அது போயிடுச்சு. அப்போ வந்து அது ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு. அட்லீஸ்ட் இந்த விஷயம் நடந்துச்சுனாலாவது நம்ம வாழ்க்கை வந்து மறுபடியும் ஒரு இது கிடைக்கும். அ அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கேபிஒய்க்கு அப்புறமா ஒரு பயங்கரமான பிரேக். YouTubeல வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயுமே வந்து அவ்வளோ அ இல்ல. பட் ஆனா சரி ஓகே. இது இந்த விஷயம் கிடைக்கல. ஓகே இந்த விஷயம் கிடைச்சதுன்னா, இது ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி நெனைக்கிற சமயத்துல அது 2மே கிடைக்கல. அப்போ
ஃபுல் ஹோப் போயிடுச்சு. அழுதுட்டே வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை உட்கார வச்சு, இனிமேல் நான் மீடியா பக்கம் போகல, இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போய் ஆடிஷன் போனதுக்கெலாம் ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் எதனா மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவும் சூப்பர்மா, நீ இப்படி தான் பண்ணணும், அடுத்த மாதமே வந்து மாத சம்பளத்துக்கு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா ஆனால் அந்த சமயத்தில் வந்து இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்த்துறேன், இப்போது திடீர்னு வேறு எதனா இதுக்கப்புறமா என்னப்பா வரும், 2 இதுவும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. சப்போஸ் எதனா வந்துச்சுன்னா, எதனா இப்போ நீ போகிறேன்ற சமயத்தில் எதனா வந்துச்சுன்னா, அப்பா அதெல்லாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு 1 வீக் கிட்ட அதுலேருந்து என்னால் அது வெளியிலே வர முடியல. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்காது, எதுவுமே நமக்கு கிடைக்காது, அந்த மாதிரி ஃபுல் ஹோப்லெஸ்ஸாக இருந்த ஒரு மொமெண்ட்னா அதுதான் என்னுடைய லைஃப்லேயே. ஸோ அதனால் அது என் மைண்டில் எப்பயுமே இருக்கும். மீ மை செல்ஃப் அன்கட், ஹோப்ஃபுல், ரொம்ப க்ளோஸ் டு தி ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம்னா, மாவீரன் ரிலீஸ் ஆனவோ அந்த ஃபஸ்ட் டே ஃபேமிலி கூட லாஸ்ட் ரோவில் அப்பா, மம்மி, என் தங்கச்சி, நான் இந்த லாஸ்ட் சீட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஸ்க்ரீனில் வரேன். அப்போ வந்து நமக்கே தெரியாமல் இந்த அவார்டு வாங்கும் போதெல்லாம் ஒரு ஏவி போடும்போது ஒரு ஃபீல், அது மாதிரி என் கண்ணுக்குள்ளேயே ஒரு ஏவி போன மாதிரி இருந்தது. ஆல் தீஸ் இயர்ஸ் நான் ஆடிஷன் போனது, நிறைய ட்ரை பண்ணது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து நான் பார்க்குறேன். இத்தனைக்கும் வந்து மாவீரன் பண்ணும்போதும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பெரிய படத்துலலாம் வந்து ரோல் கட் பண்ணிடுவாங்கம்மா, கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்கம்மா, அந்த மாதிரி. ஐயோ ஏதோ ஒன்று போயா, நான் ஏதோ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த ஃபுல் மூவி அப்போவும் என் கண்ணில் வந்து அப்படியே தண்ணி இருந்தது. எனக்கு அது பயங்கரமான ஒரு ஹோப் கொடுத்தது. நம்மளும் பிக் ஸ்க்ரீனில் வந்து வந்துட்டோம், இந்த ஒரு இதுவெல்லாம் நடக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும்னு நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன சின்ன வாய்ப்பே வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. அது புரியுதான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் பிக் ஸ்க்ரீனில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் திரும்பி பார்க்குறேன். எங்கள் அப்பா அம்மா, என் தங்கச்சி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அவங்களுமே ஒரு அவங்க கண்லேயும் ஒரு அந்த ஒரு சந்தோஷம், அது ஏதோ தெரிஞ்சது. அது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது அது என் கண்ணை விட்டு போகலன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு பயங்கர ஹோப் கொடுத்தது. எனக்கு அப்போதுலேருந்தே ரொம்ப பிடிச்சது வந்து, ஐயோ என்னது இது ஸ்டார்டிங் வந்து என்னடா அது பாட்டு, விஜய் ஆண்டனி ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்குமே, ஐயோ ஏதோ அந்த குழியில் இருந்தாலும் கடவுள் கொஞ்சம் தூங்கட்டும் அந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் வருமே. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. முன் செல்லடா, சந்தோஷ் நாராயண். ஐயோ இதெல்லாம் கட் பண்ணி தயவு செஞ்சு கர்த்தரே ப்ளீஸ். அது கொஞ்சம் லைட்டான கன்ஃபியூஷன். பட் ஆனால் விஜய் ஆண்டனி சார் பாட்டும் பிடிக்கும், சந்தோஷ் நாராயண் சார் பாட்டும் பிடிக்கும். முன் செல்லடா முன்பே செல்லடா அந்த பாட்டை வந்து நான் அப்போது கேப்வே பண்ணும்போதுலேருந்தே வந்து எனக்கு நானே நான் எடிட் பண்ணி அந்த பாட்டை போட்டு நானே மோட்டிவேட் ஆகிப்பேன். ஓகே நான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. மீ மை செல்ஃப் அன்கட் ரிலேஷன்ஷிப்பா புரியல. நான் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஆளுங்க. அதில் எல்லாத்துலேயுமே அடி வாங்கி, செருப்படி வாங்கி எங்கள் அம்மா கிட்ட வந்து வாரம் புலம்பக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அதுவே எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் நமக்கு இப்போ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நமக்கு ஒன்று நல்லதாக இருக்குன்னா அதை நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து கெட்டதே பண்ணாலும் வந்து அதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நானுமே வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா எழுதின, எங்கள் மம்மிக்கு எழுதின லவ் லெட்டரை படித்து பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் இது வரைக்கும் லவ் லெட்டர் எழுதுனதில்லை. அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். உனக்காக ஓராண்டு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் காத்திருந்தேன்,
உன் கன்னத்தில் முத்தமிட அல்ல, உன் நெற்றியில் குங்கும பொட்டிட அப்படின்னு சொல்லி, அந்த இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சேன்னு நெனைக்கிறேன். பீரோலேருந்து எடுத்து. அது வந்து என் மைண்ட்லேருந்து போகவே இல்ல. "அப்பா நீ இப்படிலாம் யோசிப்பியா? இல்ல அப்பவே ChatGPT எதனா யூஸ் பண்ணியா நீன்னு?" அந்த மாரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா வந்து அவர் ஏதோ சொல்லி சமாளிச்சாரு. ஸோ அதனால இத மட்டும் தான் படிச்சிருக்கேன். நான் இதுவரைக்கும் யாருக்கும் எழுதுனதோ, இல்ல சொன்னதோ இல்ல. எனக்கு ரொம்ப வருஷம் வரைக்குமே வந்து பெருசா இன்ஸ்டால வந்து ஏதோ ஃபாலோவர்ஸோ, இல்ல லைக்ஸோ எதுவும் வந்ததில்ல. ஸ்டார்ட்டிங்லாம் ரொம்ப யோசிச்சேன். ஐய்யய்யோ! இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அப்படி. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஓகே. அதுவா வரதா இருந்தா தான் வரும். நம்மலாம் எதுவும் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்ற மாரி ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா. மாவீரன் 3 ஷெட்யூல் அப்போ குக் வித் கோமாளி சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் நெறையா வந்துட்டு இருந்தது. ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், இல்ல லைக்ஸ் அந்த மாரி. சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து சொன்னாரு, "என்னம்மா இப்பல்லாம் வந்து 1,00,000 லைக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு போலயே இன்ஸ்டால" அப்படின்னா, ஆமாண்ணா" அப்படின்னு. ஆனா வந்து அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காதம்மா. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்ம பண்ற ஒர்க் தான் வந்து எப்பயுமே வந்து நிக்கும். ஸோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்போ நான் அது மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். ஓகே. இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து நமக்கு தோன்றத நம்ம போடலாம். நமக்கு வேண்டியத நம்ம எடுத்துக்கலாம். பட் ரொம்ப அது கூட வந்து அப்படியே முழுகி போயிட்டா வந்து அது கொஞ்சம் கஷ்டம்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து மாதேவன் அவருடைய இன்டர்வியூல வந்து நம்மளும் இருக்கணும். என்னையும் இன்டர்வியூ எடுத்திருக்காருன்னா, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீரியஸா சொல்றேன். இல்ல சீரியஸா சொல்றேன். உண்மை. 100%. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் திஸ் மொமெண்ட். தேங்க் யூ. நீங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம், செல்லரா இருக்கலாம், இல்ல ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூசரா இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்க ஒரு செல்லரா இருக்கீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்க கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க கன்சியூமரா இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நார் மோஸ்ட் இன்க்ளூசிவ் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.